ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 4ல் கடைசி அத்தியாயம் கவிஞர் அறிஞரின் தற்பெருமை. இந்த தலைப்பில் பிரிவாக சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 1099 ஆரம்பிக்கிறது. அதுவும் ஒரு அழகு. சுயமரியாதை என்பது கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துவிட்டால் தற்பெருமையாகிவிடும். அப்படிப்பட்ட சமயங்களில் மற்றவர்களை தூக்கி எறிந்து ஆணவமாகவே கூட பேசிவிடுவதுண்டு. அதாவது மற்றவரின் சுயமரியாதை பங்கப்படுத்துவதும் உண்டு. நல்ல கவிஞர்களாக அறிந்தவர்களாக உள்ளவர்களும் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் பண்ணியிருக்கிறார்கள். காளிதாசன், கம்பன் ஆகியவர்களை பற்றிய இம்மாதிரியான கதைகளும் இருக்கின்றன. அதிலும் கதாரசம் இருப்பதால் சொல்கிறேன். இந்த விஷயங்களை டீப்பாக எடுத்துக்கொண்டு அவர்களை எடை போட்டு விடக்கூடாது. அவர்களுடைய உயர்ந்த குணங்களும் பண்புகளும் பெரிய ரிசர்வாயர் மாதிரி தேங்கி இருந்ததென்றால் அதிலே மேல் பரப்பிலே எப்பொழுதோ எழுந்திருந்து அப்புறம் அமுங்கி போய் விடுகிற அலைகள் மாதிரி தான் இவற்றை நினைக்க வேண்டும். இப்படி அலை கொஞ்சம் வீசுவதே ரிசர்வாயருக்கு அழகு. நம்மிடம் தற்பெருமை அலையடித்தால் அது சொம்பு மாதிரி, டம்ளர் மாதிரி இருக்கிற ஜலத்தில் அலையடிப்பது போன்று விபரீதமாக ஆகும். தங்களுடைய மேதா விலாசத்தை கான்சியஸாக தெரிந்து கொண்டிருந்த கவிகளும் அறிஞர்களும் இப்படி மற்ற கவிகளையோ பண்டிதர்களையோ ஆதரவாளர்களான பிரபுக்களையோ அலட்சியமாக பேசி பாடியிருப்பதாக அநேக துணுக்குகள் இருக்கின்றன. சாதாரணமாக போட்டி பொறாமை இருப்பது தப்புதான், ரொம்ப தப்புதான். ஆனாலும் வித்தை வளர வேண்டுமானால் அதற்கு இதுவும் உதவி பண்ணுகிறது. ஸ்பர்தையா வர்த்ததே வித்யா என்பார்கள். அதாவது ரன்னிங் ரேஸில் கலந்து கொண்டவன் போட்டி தப்பு என்று பின்னால் நின்றுவிட்டால் எப்படி இருக்கும்? ஒரு மாணவன் மற்றவர்களில் ரேங்கை எடுக்கட்டும் என்று போட்டி போடாமல் இருந்தால் சரியா? பொறாமை இல்லாமல் போட்டி இருப்பதுதான் உத்தமம், அதுதான் சரி. ஆனால் பெரிய பண்டிதர்கள் கவிகள் விஷயத்தில் இந்த பொறாமை கூட மிஞ்சி போகாத போது அவர்களுடைய குணச்சித்திரத்துக்கு ஒரு கான்ட்ராஸ்ட் தருவதாகவே அழகு செய்கிறது. மிஞ்சி போகும்போது அவர்களுக்கும் ஒரு குட்டு விழுந்து பாடம் பெற்று அடங்கியும் போயிருக்கிறார்கள். காளிதாசன் யாரை எடுத்தெறிந்து பேசினான் என்றால் தன்னுடைய சக கவிகளையோ ராஜாவையோ அல்ல, அதற்கும் மேலே அம்பாளை, சாட்சாத் பராசக்தியை அப்படி பேசிவிட்டான். அவளுடைய உச்சிஷ்ட தாம்பூலம்தான் அவனுக்கு கவித்துவ சக்தியை கொடுத்தது. காளிதாசன் என்பதாக அவளுடைய அடிமை என்றே பேர் வைத்து கொண்டிருந்தான். அம்பாள் ஸ்தோத்திரம் என்றவுடன் யாரும் கற்றுக்கொண்டு சொல்லும் சியாமலா தண்டகம் அவன் வாக்கிலிருந்து வந்ததுதான். ஆனாலும் என்ன ஆயிற்று என்றால் தெய்வ தீர்ப்பு கோருவது. கவிகளுக்குள்ளே ரொம்ப போட்டி முற்றி வாதத்தினாலேயே அவர்களில் எவருடைய சுப்பீரியாரிட்டியும் நிச்சயிக்க முடியாமல் போனால் அப்பொழுது ராஜா தெய்வத்தின் தீர்ப்புக்குத்தான் விஷயத்தை விட்டுவிடுவான். எல்லா கவிகளும் வித்வான்களையும் கோவிலுக்கு அழைத்து கொண்டு போவான். அங்கே பூ கட்டி வைத்து எடுத்து பார்ப்பார்கள். அல்லது போட்டி கவிகளின் கவிதைகளை கொண்ட சுவடிகளை தராசில் நிறுத்து பார்ப்பார்கள். சாதாரணமாக பார்த்தால் அந்த சுவடிக்கட்டுகளில் எதில் ஜாஸ்தி கவிதைகள், அதாவது ஓலைகள் இருக்கிறதோ அதுதான் அதிக எடையாக இருக்கும். ஆனாலும் இப்படி தெய்வ சன்னிதானத்தில் தெய்வமே கதி என்று அவர்கள் அத்தனை பேரும் நம்பி, நாஸ்திகவாதமும் பரிகாசமும் இல்லாமல் பூர்ணமாய் நம்பி நிறுத்து பார்த்தபோது ஓலை வெயிட்டில் ரொம்ப லேசாயிருந்தால் கூட எது கவிதையில் உசந்த தரமானதோ அதை வைத்த தட்டுதான் கீழே இறங்கும். துளியோண்டு திருக்குறளை சங்கப்பலகையில் வைத்ததும் பாக்கி அத்தனை சங்கப்புலவர்களும் பொற்றாமரை குளத்தில் விழுந்து விட்டார்கள் அல்லவா? அந்த மாதிரி ஞான சம்பந்தர் கதையிலே வருவது போல அனல்வாதம் புனல்வாதம் என்று நடத்தியும் திவ்ய சக்திகளின் முடிவுக்கு போட்டியை விடுவதுண்டு. அல்லது எல்லாருமாக சந்நிதிக்கு போய் அப்படியே மௌனமாக பிரார்த்தித்து தியானம் பண்ணுவார்கள். அர்ச்சகரின் மேல் ஆவேசம் ஏற்பட்டு ஈஸ்வர் சித்தம் தெரியும், அல்லது அசரீரி கேட்கும். காளிதாசனும் அம்பிகையும். காளிதாசன் பவபூதி, தண்டி இந்த மூன்று பேரில் யார் உசத்தி, அவர்களை எப்படி ரேங்க் பண்ணுவது என்று வாத பரீட்சைகள் மூலம் முடிவு கட்ட முடியவில்லை. அதனால் போஜன் எல்லாரையும் அம்பாள் சன்னிதானத்துக்கு அழைத்து கொண்டு போனான். அம்பாள் அசரீரியாக முடிவு சொன்னாள். கவிர் தண்டி பவபூதிஸ்து பண்டிதக. தண்டியை கவி என்று சொல்ல வேண்டும். ஒரு தரத்துக்கு 2 தரமாக நிச்சயப்படுத்தி அப்படி சொல்லலாம். பவபூதியோ என்றால் பண்டிதர் என்றாக வேண்டும் என்று அர்த்தம் கொடுக்கும்படியாக சொன்னாள். பாண்டித்யம் அதிகம் என்றால் அநேக விஷயங்களை பற்றிய அறிவு, பாஷையின் இலக்கணத்தில் நல்ல ஞானம் இருப்பது என்ற அர்த்தம்.
ஆனால் இலக்கணம் வேறே, இலக்கியம் வேறே. கவிக்கு ரொம்பவும் விஷயம் தெரிந்து பாஷா சாஸ்திர ஞானம் நிறைய இருக்கணும் என்ற அவசியமில்லை. ஹிருதயத்தாலே எதிலோ ஒன்றிலே சின்ன விஷயமானாலும் அதிலே அப்படியே ஊறி ரசத்தை அனுபவித்து அதை பெரிய கிராமர் இல்லாவிட்டாலும் மதுரமான லலிதமான வாக்கிலே மற்றவர்கள் ஹிருதயத்திலும் புகும் விதத்தில் நயமாக நகா செய்து சொல்கிறவன் தான் கவி. பாண்டித்யம் கவித்துவம் இரண்டும் சமமாக சேர்ந்திருந்தால் விசேஷம். ஆனாலும் அவை பொதுவாக கவி என்கப்பட்டவர்களில் வெவ்வேறு ப்ரொபோர்ஷனில் தான் சேர்ந்திருப்பதை பார்க்கிறோம். சிலதைத்தான் பொயட்டிக் என்னும்படியாகவும் சிலதை ஸ்காலரி என்னும்படியாகவும் இருக்கிறது. இதிலேதான் தண்டியிடம் பாண்டியத்தை விட கவிதாரசம் அதிகம் என்றும் பவபூதியிடம் கவிதாரசத்தை விட அறிவின் கனம் அதிகம் என்று பொருள் ஏற்படும்படியாக அம்பாள் ரத்ன சுருக்கமாக தீர்ப்பு கொடுத்தாள். காளிதாசனை பற்றி இதிலே எதுவும் இல்லை. அப்படியானால் தன்னை அவள் கவிஞன் என்றும் வைக்காமல் அறிஞன் என்றும் வைக்காமல் அடியோடு கழித்து கட்டிவிட்டாளா என்று அவனுக்கு பொத்து கொண்டு வந்துவிட்டது. அப்பொழுதுதான் கவித்துவ சக்தியான சிந்தனைக்கும் வாக்குக்குமே எவள்தான் மூலமோ, எவளால் தான் காளிதாசன் ஆளானதோ அவளையே தூக்கி எறிந்து ஒரு வார்த்தை சொல்லிவிட்டான். நம்மை தூக்கி வாரி போடுகிற மாதிரி வார்த்தை சொல்லிவிட்டான். அப்படின்னா நான் யாரடி என்று திட்டி ஒரு வார்த்தை போட்டு விட்டான். கோ அகம் என்று சம்ஸ்கிருதத்திலே கோபமாக கேட்டுவிட்டான். அவன் அவசரப்பட்டு விட்டான். தண்டியையும் பவபூதியும் பற்றி சொன்னதோடு அம்பாளுடைய ஜட்ஜ்மெண்ட் முடிந்து விடவில்லை. அதைத் தொடர்ந்து காளிதாசனை பற்றியும் அவள் சொல்வதற்குத்தான் இருந்தாள். ஆனால் ஒருத்தர் கவிஞர், இன்னொருத்தர் அறிஞர் என்று அவள் சொன்னவிட்டு இனிமேல் சொல்ல எதுவும் இல்லை என்று காளிதாசன் அவசரப்பட்டு விட்டான். பரதேவதையை துச்சமாக வார்த்தை சொல்லிவிட்டான். அதற்காக அவன் கோபம் கொள்ளவே இல்லை. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபிரிவாச்சரணம்.